விலகத் தெரிந்த உயிரி. இது ஒரு காதல் கதை. ராஜேஷ்வான் அந்த சிறிய கிராமத்தில் போஸ்ட் மாஸ்டராக வேலைக்கு சேர்ந்தபோது அங்கேயுள்ள மராத்தி மொழி கொஞ்சம் கூட புரியாமல் போனது. தனக்கு தெரிந்த எப்படியாவது ஆங்கிலத்தில் இந்தியிலும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கையில்தான் பக்கல்பட் என்ற கிராமத்திற்கு மாற்றலாகி வந்தான். இந்த கிராமத்தில் சப்பாத்தியும் மராத்திய மொழியும் தவிர மீதி எல்லாம் சமாளித்து விடலாம். அரிசி பொங்கினாலும் சோறு சமைக்க தெரியாத காரணத்தினால் இங்குள்ள ஓட்டல்களில்தான் சாப்பிட வேண்டும் என்று யோசித்து கொண்டே பஞ்சாயத்து தலைவர் கை காட்டிய வீட்டில் வாடகைக்கு தங்கி வேலையில் சேர்ந்தான். பக்கல்பட் கிராமத்தில் சேர்ந்த 3 வாரத்திற்குள் தன்னை பார்க்க தினம் ஒரு பெண் போஸ்ட் ஆஃபீஸிற்கு வருவதும் முதலாக அவனுக்கு புரிந்தது. இருந்தாலும் அவள் பேசும் சுத்த மராத்தியும் இவன் பேசும் ஆங்கிலமும் கலந்த இந்தியும் இருவருக்குமே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத போதும் அவனோடு சைகையில் பேசிய போதுதான் அவன் தங்கியிருக்கும் வீட்டுக்காரரின் மகள் என்று புரிந்தது. காதல் மலர்ந்து இருவரும் வேகமாக பேசிக்கொள்ள அவனையும் அறியாமல் மராத்தி மொழி எளிதில் கற்றுக்கொள்ள முடிந்தது. அவள் பெயர் லியோனியா என்றும் அவள் பக்கத்து கிராமத்தின் பள்ளியின் ஆசிரியை என்றும் புரிந்தது. அன்று போஸ்ட் ஆஃபீஸின் வேலைகள் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து உடைகளை மாற்றிவிட்டு புத்தகம் வாசிக்க அமர்ந்தபோது நிழலாட கதவை எட்டி பார்த்தான். லியோனியா நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் வெட்கம் பூசியிருந்தது. கையில் ஏதோ பலகாரம் எடுத்து வந்திருந்தாள். என் மராட்டியில் கேட்டான் ராஜேஸ்வரன். இன்றைக்கு எங்கள் ஊர் திருவிழா, நாங்கள் செய்த ஸ்வீட் கொண்டு வந்தேன் என்று நீட்டினாள் லியோனியா. உள்ளே வரமாட்டாயா? வெட்கமாகவும் பயமாகவும் இருக்கிறது. நான் ஒன்றும் கடித்து சாப்பிட மாட்டேன். வாங்கி கொள்றீங்களா? நான் போகணும். உள்ளே வர விருப்பம் இல்லைன்னா நீ கொண்டு வந்ததை எடுத்துக்கிட்டு போகலாம் என்று போலி கோபத்தில் ராஜேஸ்வரன் சொன்னதும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று உள்ளே வந்தாள் லியோனியா. அவள் கையில் இருந்த ஸ்வீட்டை தான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு விட்டு அவளிடம் நீட்டினான். முதலில் மறுத்தவள் வாயில் வாங்கி கொண்டாள். ஸ்வீட் வாங்கி கொண்டாய், நான் இன்னொன்று தந்தால் வாங்கி கொள்வாயா என்று உதட்டை காட்டினான். அதெல்லாம் கூடாது. ஏன்? அப்புறம் நான் உங்களோட நிறையா பேசணும். உட்கார்ந்து பேசேன். வேணாம், அம்மா தேடுவாங்க. நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு வர முடியுமா? கண்டிப்பாக. எப்போ வரணும்? நான் முதல் முறை தண்ணீர் எடுத்துவிட்டு வருவேன். 2வது முறை தண்ணீர் எடுக்க போகிறப்போ என் கூட வந்தால் தனிமையான இடத்துல உட்காந்து பேசலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு ஒன்றும் தரமாட்டியா என்று ராஜேஷ் கன்னத்தை காட்ட கன்னத்தில் தட்டிவிட்டு பழுப்பு காட்டிவிட்டு ஓடினாள் லியோனியா. மறுநாள் அவன் போஸ்ட் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வேகமாக வீட்டிற்கு வந்தபோது லியோனியா தண்ணீர் எடுக்க புறப்பட்டாள். ராஜேஷ் அறைக்கு வந்து உடை மாற்றிக்கொண்டு முகத்தில் பவுடர் பூசி சென்றடித்து கொண்டு ஜன்னல் வழியாக லியோனியா வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு அடுத்த முறை அவள் தண்ணீர் எடுக்க கிளம்பிய போது அவனும் பின்னால் கிளம்பினான். தனிமையான அந்த மரங்கள், அடர்ந்த சூழ்நிலை மிகவும் ரம்மியமாக இருக்க, இங்கே இருக்கலாமே லியோனியா என்றான் ராஜேஷ். இருவரும் அமர்ந்து மிக மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்த போது, இது என்ன இவ்வளவு பெரிய கட்டடம், இப்படி பாலடைஞ்சு கிடக்குதே என்று அருகில் உடைந்த கிடந்த கட்டிடத்தை காட்டினான் ராஜேஷ். அந்த கட்டிடத்துக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குது தெரியுமா? என்னது? 60 வருஷத்துக்கு முன்னால் இங்கே ஒரு குலாபின்னு ஒரு பெண்ணு இருந்துச்சு. அவளுக்கு வெளியூரில் இங்கே வேலை செய்ய வந்த, அதாவது உங்களை மாதிரி ஆள்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ராம் என்றவருக்கும் குலாபிக்கும் காதல் வந்துருச்சு. குலாபியோட வீடு தான் இது. ராம் தண்ணீர் குடிக்க வந்தவர் தினமும் அவளை பார்க்க வந்தார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடிவு செஞ்சாங்க. ராம் வீட்டிலே போய் சொல்லி அவளை பெண் கேட்க வருவதாக சொல்லிட்டு கிளம்பி போனார். ராம் வருவார்னு காத்திருந்த குலாபி சாப்பாடு எதுவும் இல்லாமல் காத்திருந்தா. அவளுடைய அப்பா அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை. ஊருக்கு போன ராம் விடுதலை போரிலே ஜெயிலுக்கு போயிட்டார். அது அவளுக்கு தெரியாமல் எப்படியும் வருவாருன்னு நம்பி காத்துக்கிட்டு இருந்தா குலாபி. எதுவுமே சாப்பிடாம இறந்தே போயிட்டா கடைசியில். ஜெயிலேருந்து விடுதலையாகி வந்த ராம் அவள் இறந்து போனதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துலையே விழுந்து இறந்தும் போயிட்டார். இறந்த இருவரையும் புதைச்சிட்டு அந்த வீட்டை விட்டே போயிட்டாங்க குலாபியோட அம்மாவும் அப்பாவும். அதுக்கப்புறம் அந்த பங்களாவை யாருமே கவனிக்காததால தான் அப்படியே இந்த கட்டடம் உடஞ்சி சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சு. இவ்வளோ கதைகள் இருக்கா? பாவம். ஆனாலும் காதலிச்சவங்க எப்படியெல்லாம் தங்கள் காதலில் மூழ்கி போகிறாங்கன்றது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்னையும் அந்த ராம் மாதிரி விட்டுட்டு போக மாட்டீங்களே
என்று கேட்டாள் லியோனியா. சி, எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் பிரிய மாட்டேன். கவலைப்படாத, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது என்றான் ராஜேஷ். அவள் அழுது கொண்டே இருக்க, கண்ணை தொடச்சிக்கொள் லியோனியா. நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் கேட்டுட்டு வரேன். சம்மதம் கிடச்சதும் உன் அப்பா அம்மா கிட்ட என் அப்பா அம்மாவோட முறையாக வந்து உங்ககிட்ட நான் பெண்ணு கேட்குறேன் என்றான் ராஜேஷ். உங்களை பிரிய வேணும்னு நினைக்கிறப்போ இறந்து போயிடலாம் போல இருக்குது, திரும்பவும் விம்மினாள் லியோனியா. அழாதே பின்னி, நான் ஒரு வாரத்தில் திரும்பிடுவேன் என்று சொல்லி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ராஜேஷ். லியோனியா ஜன்னலில் நின்று கையசைத்தாள். அவன் போவதையே பார்த்து கொண்டே பக்கல்பட் கிராமத்தில் பஸ் ஏறி அருகிலிருந்த சோலாப்பூர் ரயில் நிலையத்தை வந்தபோது 2 போலீஸார் அவனை நோக்கி வந்தார்கள். மும்பை குண்டுவெடிப்பில் வெடிகுண்டு வச்சவன் நீதானே மிஸ்டர் சமீர்? எங்கே ஓட பார்க்குற என்றவாறு அவனை கைது செய்து இழுத்து கொண்டு போனார்கள்.